ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்குது. நிஃப்டி 195 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. 24,378 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சென்செக்ஸ் 615 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 79,928 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது போக பேங்க் நிஃப்டி 50,021 பாயிண்ட்ஸில் இருக்குது. 389 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. இது போக ஏவு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாமே 1% மேலே நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 68ல் இருக்குது. அகெயின் 65 கீழே வரும் பட்சத்தில் பார்க்கலாம். இண்டஸ்இண்ட் பேங்க் 791 இருக்கிறாங்க, 1.5% நெகட்டிவில் இருக்குது. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோன். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் அகெயின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டது இந்த ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் ஐபிஓ அப்ளை பண்ணலாமா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா 20% டே 1ல் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. இதில் பார்க்கும்போது ரீட்டைல் போர்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் போராக தான் இருக்குது. அட் தி சேம் டைம் பார்க்கும்போது 1600 கோடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ, 2000 கோடி ஆஃபர் ஃபார் சேல், ப்ரைஸ் ரேஞ்சு 139 147 வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. இதில் இவங்களோட டோட்டல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 41.9 அந்த ரேஞ்சில் வந்து கிரைண்டிங் கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க. அதாவது 41.9 மில்லியன் டன்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சுக்கு வந்து கிரைண்டிங் கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க. ஸோ ராஜஸ்தான், பஞ்சாப், சாம்பல்பூர், ஒடிசா, விஜயநகர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் இங்கே எல்லாமே அவங்களோட பிஸ்னஸ் இருக்குது. மோஸ்ட்லி கர்நாடகா சவுத்தில் கர்நாடகா மட்டும் தான் வச்சுருக்காங்க. இது போக வெஸ்ட்டு நார்த்தில் தான் அவங்களோட பிஸ்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 4% தான். அதாவது கிரே மார்க்கெட்டில் இப்போ அந்த ஸ்டாக் சொல்கிறது 6 ரூபாலேருந்து 7 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் லிஸ்டிங் எண் வந்து ஒரு 4% தான் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 7 ஓப்பன் ஆகி 11 க்ளோஸ் ஆகுது. இது போக இஷ்யூ ப்ரைஸ் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கிட்ட ஆகும். ஒரு லாட் எடுக்கிறதுக்கு 15,000 கிட்ட ஆகும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் பெருசாக ஒன்றும் ரிட்டர்ன்ஸ் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். 5% to 4% தான் லிஸ்டிங் கெயின். பட் அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. சப்போஸ் நெகட்டிவ் பர்சன்டேஜ் கூட லிஸ்டிங் பண்ணலாம். அது நம்மளோட ரிஸ்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீ பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 25ல் அசட் 12,003 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் 5,914 கோடி. ப்ராஃபிட் 163 கோடி. நெட் லாஸ்ன்னு சொல்கிறாங்க, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். எபிட்டா 815 கோடியாக இருக்குது. நெட்ஒர்த் 2,352 கோடியாக இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 1,287 கோடியாக இருக்குது. டோட்டல் பாரோயிங்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1,666 கோடி, 6,166 கோடியாக இருக்குது. இப்போதைக்கு நான் அந்த ஐபிஓ அப்ளை பண்ணலை. பட் உங்களோட ஓன் ஒப்பீனியன், நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 6 to 7 rupees இருக்குது. அட் த சேம் டைம் 4% தான் லிஸ்டிங் ஏன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போதைக்கு இதை அவாய்ட் தான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் நேற்று இந்த லிஸ்டிங் ஏன் கொடுத்துருந்தவர், அதாவது நேற்று 18%, 19% மேலே போயிருந்தவரை சந்தோஷப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி 19% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 1,116 ரூபாய் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நேற்று வந்து நான் 915 சம்திங்லேயே எக்ஸிட் பண்ணிட்டேன். இன்றைக்கி இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. என்ன பண்ண, ஸ்டாக் மார்க்கெட்டை கெஸ் பண்ண முடியாதுங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்மளால் கணிக்க முடியாது. மார்க்கெட்டில் இன்றைக்கி இவ்வளோ நெகட்டிவ் நியூஸ் இருந்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து மேலே வந்திருக்கு. பட் ஆக்சுவலி அவங்க ஐபிஓவில் லிஸ்ட் ஆனும்போதே நான் சொன்னேன் 1000 போக சான்ஸ் இருக்குது. பட் இந்த ரேஞ்ச் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பரவாயில்ல, நிறைய பேர் எக்ஸிட் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு லக்கு, விற்றவங்களுக்கு அன்லக்கு. ஸோ இப்படி தான் வாழ்க்கண்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்றைக்கி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. யாராவது எக்ஸிட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் எக்ஸிட் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம குரூப்பில் நிறைய பேர் சொன்னீங்க ப்ரோ தெரியாமல் எக்ஸிட் பண்ணிட்டேன் ப்ரோ. நானே தெரியாமல் தான் எக்ஸிட் பண்ணிட்டேன்னு இருக்கிறேன். ஸோ இது வந்து என்எஸ்டியில் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு கேப்லின் பாயிண்ட் லெபார்ட்ரிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 23.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 153 கோடியாக இருக்குது. ரெவன்யூ வந்து 11.2% இன்க்ரீஸ் ஆகி 510 கோடியாக இருக்குது. இது போக எபிட்டா 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 178 கோடி. மார்ஜின் 34.8% இருக்குது. ஃபைனல் டிவிடெண்ட் ஆட்டு 3 ரூபா பர் ஷேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பர் ஷேருக்கு 3 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது கேப்லின் பாயிண்ட் லெபார்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டாடா மோட்டர்ஸ் இன்றைக்கி 639 இருக்குது. 2% மேலே விழுந்திருக்கு. 639 ரூபாவில் இருக்குது. ஆக்சுவலி ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க 500 சம்திங் வரைக்கும் விழுந்தாங்க. இப்போ 638 ரூபா வந்திருக்கு. இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து மொக்கையாக தான் இருக்கும். மேபி 600 கூட பிரேக் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டாடா மோட்டர்ஸில் ஒருத்தர் கேட்டது, ப்ரோ வந்து நான் 700 சம்திங், அதாவது 715 ரூபா சம்திங்கில் ஆவரேஜாக வச்சுருக்கேன், நான் எக்ஸிட் பண்ணலாமா இல்லை ஆவரேஜ் பண்ணலாமான்னு கேட்குறாரு. நான் சிம்பிளாக சொல்கிறேன், இந்த பங்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா விழா 1-2 கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். டாடா மோட்டர்ஸில் பெருசாக பல்காகவும் கன்சிடர் பண்ணல, ஸ்லோவாக 1-2 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அது வந்து உங்களோட ஓன் ஒப்பீனியன். எக்ஸிட் பண்ணுறது ஆவரேஜ் பண்ணுறதுல உங்களோட ஓன் ஒப்பீனியன். நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸ் கொடுக்குற அப்டேட்டில் Q1 ப்ரிவியூவில் நெட் ப்ராஃபிட் 30% விழலாம். அதாவது Q1ல் ப்ராஃபிட் 30% விழலாம்.
அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆர் பிஸ்னஸ் கொஞ்சம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுது, மார்ஜின் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுது ட்ரம்போட டேரிஃப் அப்டேட்னால. இதனால் நெட் ப்ராஃபிட் 33.5% வரைக்கும் விழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ வந்து ஒரு 8.7% வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், 98,600 கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பட் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதானி பவர் வந்து $3 billion வேல்யூவில் தெர்மல் பிளான்ட் வந்து பீகாரில் செட் பண்ண இருக்கிறாங்க. 2274 மெகாவாட் சப்ளை கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்காங்க பீகாரில். ஸோ இது வந்து பீகார் ஸ்டேட் பவர் டிரான்ஸ்மிஷன் ஜென்ரேஷன் கமிட்டிட்டு வந்து அதானி பவர் வின் பண்ணி இதை பில்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பாகல்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இதை பில்ட் பண்ண இருக்கிறாங்க. இது அதானி பவருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்டிஸ் ஹெல்த் கேர் இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு ஃப்ரெஷ் 50 ரூபாய் டச் பண்ணிச்சு, 904 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 885 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னென்னு பார்க்கும்போது இவங்களோட ரிசல்ட்ஸ் தான். ப்ராஃபிட் 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 260 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 16.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2166 கோடி. எபிட்டா 43% ஜம்ப் ஆயிருக்கு, 490.4 க்ரோஸ் பண்ணியிருக்காங்க. எபிட்டா 22.6% இருக்குது. இது போக ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸோட ரெவன்யூ 18.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டல் செக்மெண்ட்டில் ரெவன்யூ மார்ஜின் 22.1% இருக்குது. இது போக இன்டர்நேஷனல் பேஷண்ட் ரெவன்யூ 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 154 கோடி. ஓவரால் ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ் ரெவன்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இது 7.9% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது போக அவங்களோட ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளெனி ஈகிள்ஸ் இந்தியா அவங்களுக்கு கூட போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 700 பெட்ஸ் அக்ராஸ் 5 ஹாஸ்பிட்டல், அடுத்தது 1 கிளினிக் வந்து இந்த கிளெனிட்ஜஸ் இந்தியா நெட்வொர்க் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கூட தான் வந்து ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் அக்ரிமெண்ட் ஜூலையில் போட்டிருக்காங்க. இது போக டெப்ட் டு எபிட்டா ரேஷியோ 0.92 அந்த ரேஞ்சில் இருக்குது. நெட் டெப்ட் வந்து 1869 கோடியாக இருக்குது. நெட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.04 0.20 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டயக்னோஸ்டிக்ஸ் செக்மெண்டோட கிராஸ் ரெவன்யூ 7.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 368 கோடியாக இருக்குது. ஆகிலஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அது வந்து நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. டோட்டல் கஸ்டமர்ஸோட டச் பாயிண்ட் 4261 டச் பண்ணியிருக்குது. இது போக அப்ராக்சிமேட்லி 10.13 மில்லியன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் மட்டுமே பண்ணியிருக்காங்க. ப்ரிவென்டிவ் போர்ட்ஃபோலியோ அதாவது ஆகிலஸ் அதில் வந்த ப்ரிவென்டிவ் போர்ட்ஃபோலியோ ரெவன்யூ 8.4% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் நல்லா இருந்ததுனால இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் ஒரு ஃப்ரெஷ் 50 ரூபாய் டச் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரம்போட டேரிஃப் அப்டேட் பற்றி இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி டேரெக்டாகவே அதுக்குள்ளே பதிலை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் என்ன டேரிஃபும் போடுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் எங்களோட ஃபார்மர்ஸை நாங்கள் சேஃப்கார்ட் பண்ணுறது தான் நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யாட்ட அந்த ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஐ திங்க் இந்த மரபணு மாற்றப்பட்ட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவை அமெரிக்கா கம்பல் பண்ணுறாங்க. நம்ம முடியாதுன்னு சொன்னதுனால தான் இப்படி டேரிஃப் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் தரப்பு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு உடனே எந்த படம் ஞாபகம் வந்துன்னா, ஜெயம் ரவி ஒரு படம் நடித்தார், அந்த படத்தில் தான் இதே மாதிரி இஷ்யூஸை வந்து ஜெயம் ரவி ஃபேஸ் பண்ணுவார். ஸோ அது மாதிரி தான் அமெரிக்கா வந்து கம்பல் பண்ணுறாங்க, அந்த மரபணு மாற்றப்பட்ட வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் பை பண்ணணும், அப்போ நாங்கள் டேரிஃபை குறைப்போம் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 25 days எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க நெகோசியேஷன் ப்ராசஸ் பேசி முடிக்கிறதுக்கு. அமெரிக்கா 25 days வந்து எக்ஸ்டென்ஷன் இதுவும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி போகுதுங்கிறத நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ 8168 ரூபாவில் இருக்குது. இன்றைக்கி 7858 ரூபா வரைக்கும் போச்சு. இன்றைக்கி இதுவும் ஒரு தர்மாட்டி வாங்கிச்சு. ரீசன் பார்க்கும்போது இவங்களோட ரிசல்ட்ஸ் இவங்க ஏற்ற மாதிரி இல்லாததுனால இன்றைக்கி இதுலேயும் ஒரு தர்மாட்டி. ஆனால் ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் வந்து இவங்களுக்கு பை ரேட்டிங் தான் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி 8700 9400 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 2066 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் சேல் பண்ணுறாங்க. 1955 ரூபா பர் ஷேர் வச்சு ஸ்டேக் சேல் பண்ணுறாங்க. இது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அந்த பிளாக் டீல் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 2066 கோடிக்கு ஸ்டேக் விற்றுருக்காங்க. நெக்ஸ்ட் டிசிஎஸ் தரப்புலேருந்து வந்து அப்டேட்டு. ஸோ டிசிஎஸ் வந்து லே ஆஃப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த லே ஆஃபில் 90% வந்து இந்த குவார்ட்டர்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க வந்து 80% ஆஃப் த எம்ப்ளாயிஸுக்கு பார்த்தீங்கன்னா வேஜ் ஹைக்ஸை வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து செப்டம்பர் 1 எஃபெக்டிவ்க்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் இதுலேயும் ஒரு அடி விழுந்துச்சு. 680 ரூபா போனது இப்போ 710 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸில் விழுந்த அடிக்கு அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் தான். ஆனால் குவார்டர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 21% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ மார்ஜின் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மாதிரி நெட் ரெவன்யூவும் பார்க்கும்போது 8.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 10,207 கோடியாக இருக்குது. எபிட்டா 8.1% இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு, 1310 கோடி. நெட் டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா
3869 கோடியாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.2 அந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ் எல்லாமே பார்க்கும்போது, டொமஸ்டிக் மார்க்கெட் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ் எல்லாமே பார்க்கும்போது கம்பெனியோட சேல்ஸுக்கு 91% கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பட் Q4 கம்பேர் பண்ணும்போது இது 1% குறைஞ்சிருக்கு. பட் இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் வந்து வால்யூம்ஸ் பார்க்கும்போது 9% அக்கௌண்டடாக இருக்குது. இது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் அதானி போர்ட்ஸ் கொடுத்த அப்டேட், இவங்க 20,000 கோடி நான் ஏரோநாட்டிக்கல் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதும் ப்ளஸ் வந்து நான் ஏரோநாட்டிக்கல் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக அவங்களோட ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு, பஜாஜ் ஆட்டோ வந்து EV ப்ரொடக்ஷனை கட் பண்ணுறாங்க. அதாவது 50% அளவு கட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ரேர் எர்த் மேக்னட் சப்ளைஸ் ஸ்டாப் பண்ணதுனால, சைனாலேருந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்ததுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50% அது EV ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாட்டு வேறு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் அட் த சேம் டைம் வேறு ஏதாவது சப்ளையர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சைனாவில் இல்லாமல் வேறு கண்ட்ரிஸ் கூடயும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலையில் 50% ஷார்ட் ஃபால் வரும். அதே மாதிரி ஆகஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இது இன்னும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. பட் சேத்தக்கு அவங்களோட ஈவின்னு பார்க்கும்போது சேத்தக்லேயும் இருக்குது. அதே மாதிரி ஆட்டோ செக்மெண்ட்லேயும் 3 வீலர்லேயும் பார்த்தீங்கன்னா EV ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டொயோட்டா கொடுத்த அப்டேட்டு, ஜூன் குவார்ட்டரில் இவங்களோட ப்ராஃபிட் 11% விழுந்திருக்கு. 1.17 ட்ரில்லியன் எண்ணாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் குவார்ட்டரில் 11% விழுந்திருக்கு. இதுக்கு அவங்க சொல்கிறது 450 பில்லியன் எண் வந்து US டேரிஃப்னால எங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு, அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ஆசஸ் கிராமின் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. MD அண்ட் CEO கணேஷ் நாராயணனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க கிரெடிட் ஆசஸ் கிராமினுக்கு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பேங்கிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கு. ஸோ இப்போ இவர் வந்து கிரெடிட் ஆசஸ் கிராமினோட MD அண்ட் CEO வந்திருக்காரு. நெக்ஸ்ட் கிளென்மார்க் ஃபார்மா வந்து அப்டேட்டு, யூஎஸில் ஒரு ஆன்டி ட்ரஸ்ட் லாஸ் சூட் இவங்களுக்கு எகென்ஸ்டாக போயிட்டு இருந்திருக்கு US கோர்ட்டில். அது இவங்களோட சப்சிடரி மூலமாட்டு போயிட்டு இருந்திருக்குது. ஸோ இப்போ அதை வந்து செட்டில்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. $37.75 மில்லியன் அந்த ஆன்டி ட்ரஸ்ட் லாவை வந்து செட்டில்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளென்மார்க் ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டோகார்ப்போட ரிசல்ட்ஸ் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கெட் அக்செப்ட் பண்ணியிருக்கு. 4,635 ரூபா வரைக்கும் போனது. இப்போ 4,627 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி டெக்னாலஜியும் ஃபார்மாக தான் பாசிட்டிவில் இருக்குது. எந்த செக்டரில் தர்மாடி விழுன்னு நினச்சோமோ அந்த செக்டர் தான் இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்குது. ஆட்டோ, PSU பேங்க், கன்சியூமர் சர்வீஸ், ரியாலிட்டி, மெட்டல், பேங்கிங், இது போக சிமெண்ட், எனர்ஜி, ஃபினான்ஸ், இன்ஃப்ரா, PSC இதெல்லாமே நெகட்டிவில் இருக்குது. PSCயில் தான் பயங்கரமாக அடி விழுந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், REC, BPCL, NHPC, செயில், பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இதிலலாம் தர்மா டி விழுந்திருக்கு. இது போக ஒரு நண்பர் கேட்டார், ப்ரோ அந்த ஃபார்மா ஸ்டாக்ஸை பற்றி பேசுங்க, எதுலலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு. ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி அப்டேட் பண்ணிட்டேன். ரெட்டிஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் தான் இருக்குது. 1183 பொசிஷனுக்கு 1193 இருக்குது. இது போக நாட்கோ ஃபார்மா அதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் தான் இருக்குது. 941 இருக்குது நாட்கோ ஃபார்மா. இன்றைக்கி ஒரு 2.5% மேலே போயிருக்கு. பட் மேபி ஒரு டவுன் ட்ரெண்ட் வரலாம் நாட்கோ ஃபார்மா, அதனால ஸ்லோவாக இருந்து பிக் பண்ணிக்கோங்க நாட்கோ ஃபார்மாவில். இது போக ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் 934 இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் 900 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 850 கீழே வரும்போது பார்த்துக்கலாம், இல்லை வந்து 870 860 வரும்போது ஜைடஸ்லையும் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ரெட்டிஸ் அண்ட் நாட்கோ ஃபார்மா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோன் தான். ஜைடஸும் கிட்டத்தட்ட ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் இருக்குது. சிப்லாம் இன்னும் கொஞ்சம் இறங்கிச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ரெட்டிஸ், நாட்கோ, ஜைடஸ் இதில் மட்டும் பொறுமையாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.